காலையில் சாப்பாடு பார்த்திங்கனாக்கா சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மணத்தக்காளி கீரை வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன். அதை வந்து சரி க்ளீன் பண்ணி வச்சிடலாம், மறுநாள் வந்து க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா மறுநாள் வந்து கீரையெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் ஸ்கூல் போகிற இடத்துல அவசர அவசரமாக பண்ண முடியாது, டைம் ஆகிடும். அதனால் வந்து இப்போவும் பார்த்திங்கனாக்கா கீரை வந்து மொதல் நாளே வாங்கி நான் வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது கூட வந்து அந்த மணத்தக்காளி கீரையில் வந்து பார்த்திங்கனாக்கா காய் வந்து நிறையா இருந்துச்சு. அதை வந்து வேஸ்ட் பண்ண மனசு இல்லை. அதனால் வந்து சரி இப்போ அது இருக்கிற காய் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இன்னொரு தடவை மணத்தக்காளி கீரை வாங்கினாக்கா தயிரில் ஊற போட்டு வத்தல் மாதிரி செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தால் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. சரி அதனால் கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு இருந்துச்சு. சரி அதை வச்சு கடலைப்பருப்பு வடை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக வந்து ஊற வச்சிட்டேன். மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா நான் வந்து கடையில் வந்து அவ்வளோவா ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி கொடுக்க மாட்டேன். வீட்டில் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து ஈவினிங் டைமில் வந்து செஞ்சு கொடுத்துருவேன் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே. அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நான் எப்போவுமே வந்து கடையில் வந்து அவ்வளோவா வாங்குறதே கிடையாது. ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிக்கிறது எப்போவுமே. எப்போவுமே நம்ம வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது தான் பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் வந்து நான் வந்து கடையில் வந்து பேக்கரி ஐட்டம் வந்து அவ்வளோவா வாங்குறது கிடையாது. எப்பயாவது தான் வந்து வாங்குறது. அப்புறம் வந்து ஊற வச்சுட்டு அது மணத்தக்காளியோட தண்டெல்லாம் க்ளீன் பண்ணி கீழே போட்டுருந்தேன். அதை வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அப்புறம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே கடலைப்பருப்பு வடை வந்து செஞ்சுட்டேன். இது வந்து எப்படி செய்யணுன்னாக்கா கடலைப்பருப்பு வந்து அரைச்சிட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு பெருங்காயம், வெங்காயம், மிளகாய், வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு பிசைஞ்சி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாக்கா சூப்பரான கடலைப்பருப்பு வடை வந்து ரெடி ஆயிடும். நான் வந்து ரொம்ப பெருசாக போடல, குட்டி குட்டியாக போட்டு எடுத்துட்டேன்.